அது மட்டுமல்ல, பிறந்த குழந்தையாய் இருக்கும் பொழுதே பெரியவர்களால் செய்ய முடியாத அதிசயங்களை அவன் செய்யவில்லையா? உதாரணத்திற்கு பூதகி என்னும் அரக்கி நம்மிடம் வந்தாள் அல்லவா? உன் மகன் மிகவும் அழகாக இருக்கிறான் யசோதா. வளர்ந்ததும் உங்களைப் போல் மிக நல்ல மனிதராக வருவான் நந்தகோபரே. அதுதான் கடவுளின் ஆசி என்றால் அவ்வாறே ஆகட்டும். ஆனால் இப்போதைக்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், கொடூர அரக்கனான கம்சன் பிரச்சனைகளை உருவாக்குகிறான். அவனுடைய கெட்ட எண்ணங்கள் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. வாருங்கள். மனித குழந்தைகளிடமும் நீ இப்படித்தான் நடந்து கொள்வாயா பூதகி? உன்னை பலியாக்குவதற்கு முன்னால் நீ யார் என்ன என்பதை தெரிவித்துவிடு. வணக்கங்கள் அரசே. உன்னுடைய திறமை எனக்கு தேவை பூதகி. தேவகியின் 8வது மகன் என்னை கொல்லப் போவதாக அசரீரி வாக்களித்தது. முதல் 7 பிள்ளைகளை நான் கொன்றுவிட்டேன். அது முடிந்து போய்விட்டது. ஆனால் 8வது பிள்ளைதான் எனக்கு யமனாக வந்திருக்கிறான். கடந்த 10 தினங்களில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் நீ கொன்றாக வேண்டும் பூதகி. அதன் மூலமாக எனக்கு யமனாக பிறந்தவனும் இறந்து விட்டான் என்று உறுதியாகிவிடும். பூதகியை பற்றி தெரியாத ஒருவன் மட்டும்தான் அவளுக்கு இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை செய்ய சொல்லி அளிப்பார்கள். ஏனென்றால் அவள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய தலைவணங்கி காத்திருப்பாள். என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? நந்தனுக்கும் யசோதைக்கும் பிறந்த குழந்தையை நீங்கள் பார்த்தீர்களா? கிருஷ்ணன் தானே அழகாக இருக்கிறான். தெய்வம் போல் இருக்கிறான். அவன் அருகில் இருக்கும் பொழுது நான் மறந்து என் நினைவை இழந்து விட்டேன். சிறுவனாக இருந்தாலும் எவ்வளவு அற்புதமான சக்திகள் அவனிடம் இருக்கிறது. நிச்சயம் அவன் ஒரு தேவலோகவாசிதான். கிருஷ்ணா, தெய்வமா? அரசர் சொன்னது இவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர் கூறுவது போல் சக்திசாலி என்றால் அவன் ஆபத்தானவனாகவும் இருக்கலாமே. அவனுக்காக நான் தயாராக இருக்க வேண்டும். ஆமாம், எனக்கு தேவை இப்பொழுது உன்னுடைய விஷம்தான். விஷம் நிறைந்த என்னுடைய பாலை அவன் குடித்ததும் கம்சனுக்கு யமனாக பிறந்தவன் யமலோகம் செல்வான். இந்த தெய்வ குழந்தையை ஒரு அரக்கி தேடி வந்தாள் என்றால் இந்த கிராம மக்கள் என்னை தாக்கக்கூடும். ஆனால் ஒரு அழகான பெண்ணை இவர்களால் தாக்க இயலுமா? பார்த்து வரக்கூடாதா? கிருஷ்ணன் என்ற பெயருள்ள குழந்தை எங்கிருக்கிறான்? நன்றி. நிச்சயமாக அவளுக்கு தெய்வ கடாட்சம் இருக்க வேண்டும். உண்மைதான். இதுவரை இவ்வளவு கவரக்கூடிய ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை.
கண்ணன் எவ்வளவு அழகாக உள்ளது, பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறான். ஆமாம், ஆமாம். இவன் தெய்வ குழந்தைதான். நீதான் மூவுலகத்தையும் ஆளுகிற தேவதையா? கிருஷ்ணனுக்கு ஆசி வழங்குவதற்காக வந்துள்ளாயா? ஆமாம். நீங்கள் யார்? எதற்காக எங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? நான் தேவலோகத்தில் வசிப்பவள். எனது மார்பிலிருந்து கிருஷ்ணன் பால் குடித்தால் அவன் அமரனாகவும் சக்திசாலியாகவும் மாறிவிடுவான். இவனுக்கு இருக்கும் சக்தியை வைத்து இவன் முழு பிரபஞ்சத்தையும் அழித்துவிட முடியும். இவன் என்னை கொல்வதற்கு முன்னால் நான் ஜாக்கிரதையாக இவனை கொன்றுவிட வேண்டும். இந்த சிசுவை பரிபாலிக்கின்ற நம் தாய் பார்வதியாக இருப்பாளோ? நிச்சயம் தேவலோக வாசியாகத்தான் இருக்க முடியும். நமது செல்ல கண்ணனை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறாள். அப்படித்தான் கிருஷ்ணா, பாலை நன்றாக குடி. கூடிய விரைவில் நீ யமலோகம் செல்லும் நேரமும் உன்னை நெருங்கிவிடும் குழந்தையே. போதும், நிறுத்து. வேண்டாம். நீ நீ என்னை இப்போது கொல்ல பார்க்கிறாய். என்னை விட்டுவிடு! இவ்வளவு பெரிய ராட்சசியா? இவ்வளவு பெரிய ராட்சசியா? என் கிருஷ்ணன் எங்கே? அதோ அங்கே பார். கிருஷ்ணா! 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 நான் சொல்வது புரிகிறதா யசோதா? நம்முடைய செல்ல கண்ணன் இந்த பிருந்தாவனத்தில் அதிசயங்களை புரிவதற்காகவே பிறந்தவனாக இருக்கிறான்.